ஓம் நம சிவாய. சிவபெருமான் தனியாக நிற்கும்போது ஒன்றாக இருக்கிறார். சக்தியோடு சேரும்போது இரண்டாக இருக்கிறார். அவரே படைத்தல் தொழில் செய்யும்போது மும்மூர்த்தியாக இருக்கார். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், படைத்தல் தொழில் பிரம்மாதானே பண்ணுறார் அப்படின்னு. இது எப்படி அப்படின்னா, பிரம்மா படைத்தல், விஷ்ணு பெருமான் காத்தல், சிவபெருமான் அழித்தல், இது ஆதியில் அப்படியே மாறிண்டே இருக்கும். போர்ட்ஃபோலியோஸ் மாறிண்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த சொற்பொழிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமூலர் அவர் கொடுத்திருக்கிற ஒரு திருமந்திரம், அந்த மந்திரத்தோடைய உள் அர்த்தங்கள், அது என்ன சொல்ல வரார், அதெல்லாம் பற்றி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். குறுகிய கால நேரத்துக்குள்ள ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை அப்படின்னு ஆறாதாரங்களிலையும் நல்ல விரிவாகி சகஸ்ரதலமாகிய 7வது இடத்திலே அவர் இருக்கிறார். அவரை வழிபட்டால் அறியாமை எல்லாமே நீங்கிவிடும். எல்லோருமே பார்த்தீங்கன்னா சக்திக்குள் சிவம், சிவனுக்குள் சக்தி, அந்த தோற்றம் எல்லோருக்கும் தெரிய வரும். எல்லாத்தையும் கடந்து போனாலும் அவர் எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சி இருக்கிறார் பரம்பொருளாக. இந்த மனுஷ உடம்பு பாருங்க, ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு அப்படின்னு 2 வகையாக இருக்குது. பிராணன் போகிறதுக்கு முன்னாலே அது ஸ்தூல உடம்பு, பிராணன் போன உடனே சூக்ஷ்ம உடம்புன்னு ஆறுது. குபேரன் செஞ்சிருக்கிற குறைவில்லாத தவத்தை செஞ்சால் ஒளி மண்டலம் விளங்குறது. நிறை தவம் அப்படின்றது ஒரு யோகம். அதன் மூலம் நாம் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா உயிர் சக்தி. மழையை கொடுக்கக்கூடியது வருணனாக இருந்தாலும் அதை ஆட்டி வைப்பது சிவபெருமான். நினைச்ச கணத்திலே எதையும் முடிக்கும் பேராற்றல் வாய்ந்தவர் அவர். போற்றுங்கள், புகழுங்கள், ஆடுங்கள், பாடுங்கள், எல்லாம் அவர் பெயரை சொல்லி நாம் செய்யும்போது நமக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஒரு பனைமரத்தில் ஒரு பறவை தங்கி இருக்கு. அது சாப்பிட்றதுக்காக வெளியே வரும் நேரத்தை தவிர அந்த மரத்திலேயே அப்படியே அங்கேயே இருக்குமா. அது மாதிரி இந்த கிரகஸ்தாசிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லறத்திலே உலகியல் காரியங்கள்லாம் போக மற்ற நேரத்தில் பகவானோடைய சிந்தனைகள் இருக்கணும். அது சைவமாக இருந்தாலும் சரி, வைணவமாக இருந்தாலும் சரி, ஒரு கடவுள் சிந்தனையிலேயே இருக்கணும் அப்படின்றது ஒன்று. அருட்பெருஞ்சோதியாக இருக்கக்கூடிய இந்த இறைவன் இந்த மெய்யடியார்கள்லாம் இருக்கிற இடத்துல அவரே தேடி போய் அனுகிரகம் பண்ணுவாராம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அவருக்கு இருக்கு. சிவம் அப்படின்ற ஒரு மேலான ஒரு சக்தி, அந்த சக்தியிலிருந்து சதாசிவம், சதாசிவத்திலிருந்து மகேஷன், அவர்கிட்டேருந்து குருவாகி இருக்கிற நந்தி பெருமான், இவெல்லாம் ஆகமங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறாளாம். ஆகமங்களில் முக்கியமாக 28 ஆகமங்கள் சொன்னாலும் இந்த திருமந்திரம் அப்படிங்கிறது
9 ஆகமங்களிலே ஒரு சாரமாக இருக்கு. இதுதான் நந்தி பெருமான் அவர்கள் தன்னுடைய கைக்குள்ளே வச்சுருக்கார். நந்திதேவருடைய அனுகிரகம் பெற்ற குருநாதர்கள் மொத்தம் 8 பேர். யாரெல்லாம் அப்படின்னா சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், சிவயோக மாமுனி, பதஞ்சலி, யாக்யபாதர். இவ 7 பேரோட இந்த திருமூலரும் சேர்ந்து மொத்தம் 8 பேர் ஆவார். சனகாதி 4 4 திக்குகளுக்கு நாதராக நின்று அருள் புரிகிறார். இந்த மாலங்க முனிவர், இந்திர முனிவர், சோம முனிவர், பிரம முனிவர், ருத்ர முனிவர், காலாக்னி முனிவர், கஞ்சமலைய முனிவர், இந்த 7 பேரும் தன்னுடைய வழியிலே தான் வந்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்கிறார். சிவபெருமானுக்கு பார்த்தேன்னா பகவானுக்கு எந்த ஒரு பகவானுக்கும் பிறப்பு இறப்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவளே சுயமாக இருக்கக்கூடியவா. இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான திருமூலரை பற்றி நாம் இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் திருமூலரை பற்றியும் அவர் கொடுத்திருக்கிற திருமந்திரம் அதோடைய அர்த்தம் என்ன சொல்கிறார் அப்படின்றத பற்றியும் நாம் இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இந்த வளம் தரும் வசிஷ்டர் யூடியூப் சேனலில் இதுவரையும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த சொற்பொழிவு உபன்யாசம் மூலமாக சொல்லிக் கொண்டிருப்பது சென்னை எஸ் ஜனார்தனன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய.